இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோன்பே, கூகுள் பே அண்ட் பேடிஎம் இந்த மாதிரி யூபிஐ டிரான்சாக்ஷனில் ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன மாற்றம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு தெரியாதவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இந்த மாதிரி யூபிஐ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பின் நம்பருக்கு பதிலாக ஒரு ஆப்ஷனலாக ஒரு 2 ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி மொபைல் ஃபோன்லேயே நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி ஃபேஸ் அண்டு ஃபிங்கர் வச்சு நம்ம சென்ட் பண்ணுற மாதிரி. அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுவீங்க. பேமெண்ட் பண்ணுறப்போ லாஸ்ட்டில் பின் நம்பர், டிஜிட் நம்பர் கொடுத்து தான் நம்ம வந்து அனுப்புவோம். அதுக்கு பதிலாக இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களோட ஃபிங்கர் அண்டு ஃபேஸ் ரெக்கக்னைசேஷன் வச்சு அவங்க வந்து பணம் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ட்ராபேக்கும் இருக்குது, அட் த சேம் டைம்ஸ் இதில் சேஃப்டியும் இருக்குது. பின் நம்பருங்கிறது யார் வேணுமாலும் உங்களுக்கு தெரியாமையே எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இல்லை பின் நம்பர் தெரிஞ்சதுன்னா அவங்களே எடுத்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதே வந்து உங்களோட ஃபிங்கர் அண்ட் ஃபேஸ் வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வச்சு லாகின் பண்ணிக்கலாம். இதுலேயும் ட்ராபேக் இருக்குது, இல்லைன்னுலாம் சொல்லலை. பட் அது வந்து எந்த அளவுக்கு செக்யூர்னு தெரியல. பட் இது வந்து அவங்க செக்யூர்னு சொல்லி இதை வந்து கொடுக்குறாங்க. பட் இது வந்து லான்ச் ஆயிடுச்சு. கூடிய சீக்கிரத்தில் எல்லா மொபைல்லையும் இதை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இந்த மாதிரி எல்லா சோசியல் யூபிஐ ஆப் எல்லாத்தையும் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கணும். அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு எனேபிள் ஆகிடும். அதுலேயும் வந்து லிமிட் கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட லிமிட், அந்த 5000 அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட லிமிட் கொடுத்துருக்காங்க. ஏன் அதுக்கு மேலே வைக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நிறைய வந்து ப்ராப்ளங்கள் இருக்குது அப்படிங்கிறனால அந்த லிமிட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க. அப்படிங்கிறப்ப அந்த 5000 வரைக்கும் வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா கூகுள் பே, ஃபோன்பே இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா சில மாதங்களுக்கு முன்னாடியே வந்து நிறைய அப்டேட்டுகள் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. புதுசாக ஏதாவது ஒரு அப்டேட் வந்துட்டு தான் இருக்குது. இதுக்கு முன்னாடியே அக்டோபர் 1 பார்த்திங்கன்னா ரிக்வெஸ்ட் பேமெண்ட் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இல்லீகல் இந்த மாதிரி நடக்கிறத அந்த மாதிரி, அதனால் அதை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இதை வந்து யார் இதெல்லாம் உறுதிப்படுத்தியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்பிசிஐ அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அந்த அவங்களோட கட்டுப்பாட்டு கீழே இயங்குறது தான் இந்த யூபிஐ செக்டார் எல்லாருமே. அதனால் இவங்க வந்து இந்த ரூல்ஸை வந்து பப்ளிக் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த வந்து நடைமுறைக்கு வந்துடுச்சு. இது எந்த அளவுக்கு பாசிபிள்னு தெரியல. நம்ம யூஸ் பண்ணி பார்த்தா தான் ஒவ்வொருத்தருக்கும் அதோட செக்யூரிட்டி ரீசன்ஸ் வந்து நமக்கு தெரிய வரும். யூஸ் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்கும் ஒரு இதுதான். பட் இதே வந்து எல்லாருமே உங்கள் இதில் வந்து ஃபிங்கர் வச்சுருக்காங்க, மேபி உங்கள் ஃபோனில் வந்து ஃபிங்கர் ப்ரைவசி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களும் அக்சஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை வந்து இண்டிவிஜுவலாக நம்ம தான் வந்து பார்த்துக்கணும். ஓகே, தேங்க்யூ. இதுதான் நான் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன். ஓகே, வேறு வீடியோவில் தேங்க்யூ.